தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு. காட், when God changes your plan, when God changes your plan, நீ ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருப்ப, ஆனா அதை ஆண்டவர் வந்து வேறு விதமா மாற்றுவார். God has a plan for you. சரிங்களா? எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 9வது வசனம். வாசிங்க. உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் அழகா சொல்லிக்கிறார் பாருங்க. God has a plan. God can change your plan. Simple. எப்படின்னா God can change your plan. எப்படி வச்சுக்கோ. நீங்க ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அப்பா கிட்ட கேட்பீங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் கேட்பீங்க. அப்பாவும் வாங்கி தரேன் கூட்டு போவார் இல்ல. ஆனா கடைக்கு போன உடனே அப்பா டக்குன்னு 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து தருவார். இந்த மாதிரி அனுபவம் எத்தனை பேருக்கு இருந்தது? பிரியா கை தூக்கிட்டா. வா, அங்கிள் பயங்கரமா பிரியாவுக்கு செய்வார் போல. ஆன்டி கேட்டா மட்டும் வாயில குத்துறாரு, பொண்ணு கேட்டா நிறைய கொடுத்துடுறாரு. சூப்பர் அங்கிள், இப்படிதான் இருக்கணும். சோ இல்ல, அப்பாவோட பிளானே வேற. அப்பா என்னைக்காவது பிளான் ரிவீல் பண்ணுவாரா? முறைச்சுக்கினே இருப்பாரு, திட்டிக்கினே இருப்பாரு. ஆனா திடீர்னு சடனா என்ன பண்ணுவாரு? நம்ம கேட்கறத விட சூப்பரா செஞ்சு தருவாரு. அதான் அப்பா. அதே போலதான் ஏசப்பாவும். நம்ம எதனா கேட்போம், ஆனா அதுக்கு பதில் வராது. ஆனா ஒரு நாள் அதுக்கு என்ன பண்ணுவாரு? உதாரணத்துக்கு கடந்த மீட்டிங், அந்த பொதுக்கூட்டத்துல ஏசப்பா கிட்ட நான் கேட்டது ஒரு அடையாளம். நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னா ஒரு அடையாளத்தை செய்ய, ஒரு அற்புதத்தை செய்ய. நான் என்ன நினைச்சேன்னா, யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது கை வைக்கும்போது கீழே விழுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். என்னுடைய பிளான் அதான். இப்படிதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு எனக்கு என் மண்டைக்கு புரிஞ்ச பிளான் அதுதான் எதிர்பார்த்தேன். இப்படி நடக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது அது பொதுக்கூட்டம், சுவிசேஷ கூட்டமா இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் அதை பண்ணி அதை செய்யவே இல்லை. பயங்கர மழையை கொடுத்தாரு. வாய்ப்பே இல்லை, மீட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றோம் வர்ஷிப் முடிச்சோன்னே. ஆனா ஒரு சின்ன ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மழை நின்று போயிடுச்சு. அப்ப நான் எதிர்பார்த்தது பெருசா, அவர் செஞ்சது பெருசா? அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க, ஆனா அதுக்கு மேல அவர் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. அதான் ஏசாயாவின் புத்தகம் 55:9 பார்க்கிறோம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோப்பா. இல்ல, நான்லாம் கெமிஸ்ட்ரியில ஃபெயில் ஆயிடுவாங்க, பாஸ் ஆனா போதுங்கன்னு ஒரு தம்பி சாட்சி சொன்னார். என்னது? பாஸ் ஆனா போதும். ஆனா பியூட்டி என்ன? நல்லா படிச்சவனோட அதிகமா மார்க் எடுத்துட்டான். இல்ல, கத்து கொடுத்த கதிருக்கு நன்றி, எழுத ஞானம் கொடுத்த கர்த்தருக்கு நன்றி. ஓகே. இல்ல, நான் பாஸ் ஆனா போதும்னு நினைச்சு அவன் நினைவு எங்க? அந்த கிளாஸ்ல இருக்க அத்தனை பேர் நல்லா படிக்கிற பிள்ளைங்களோட அதிகமா மார்க் எடுக்க வச்ச அவர் நினைவு எங்க? அல்லேலூயா. அதான் ஆண்டவர், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லவே அல்ல. God has a plan. God can change your plan. நீ உன் பிளான்ல நீ ஓடுவ, ஆனா ஒரு செகண்ட் உன் பிளானையே சேஞ்ச் பண்ணி பெஸ்டா மாத்துவாரு. ஆனா அது பெஸ்டா மாத்தும் போது ஒரு ப்ராசஸ் உண்டு. அந்த ப்ராசஸ்ல நம்ம அவதிப்படுற மாதிரி இருக்கும், ஆனா அந்த ப்ராசஸ் முடிவுல அது ஜெயமா இருக்கும், சூப்பரா இருக்கும், பெஸ்டா இருக்கும். Our God, one who can give the best to people. ஃபர்ஸ்ட் கொடுக்குற காட் கிடையாது, பெஸ்ட் கொடுக்குற காட். ஒன்னே ஒண்ணுதான், அந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்புவேன் பையன் இயேசுவை, அவ்வளவுதான். நான் நம்புவேன். எந்த நிலையில இருந்தாலும் நான் நம்புவேன். அவ்வளவுதான். எந்த நிலையில இருந்தாலும் நான் நம்புவேன். பெஸ்ட் காட் பெஸ்ட்டை தான் தருவார். ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாரு. ஃபர்ஸ்டா இருக்கிற உன்னை பெஸ்டா மாத்தத்தான் அவருடைய வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் டு பெஸ்ட், அதான் காட்ஸ் பிளான். இல்லை, அவ்வளவுதான்.
ஸோ நான் பாஸ் ஆனா போதும்னு இருந்தனால அவன் நினைவு எங்க, அதை விட படிச்ச பிள்ளைங்களோட ஈக்குவலா மார்க் எடுக்க வச்சு அவருடைய நினைவு எங்க. அப்போ எப்படி இருக்கு, வருஷம் ஃபுல்லா படிச்சான், அவன் நினைவு பாஸ் ஆனா போதும். ஆனா ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சுட்டார். ஆனா நம்ம படிக்கணும், இது அட்வான்டேஜா எடுக்கக்கூடாது, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பெஸ்டா இருக்கணும்னா யூ ஹேவ் டு டூ அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல ஒப்பு கொடுத்து போகும்போது ஆண்டவர் வந்து பெஸ்டா செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கு. ஒருவேளை இந்த நாள்ல கூட என் வாழ்க்கையில நான் நிறைய ஆசைப்பட்டேங்க, நிறைய ஆசைப்பட்டேன். நான் கூட டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா சீட்டு தர மாட்டேன். கரெக்டா? அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கும். நமக்கு என்னவோ நம்ம ஆசை நிறைய இருக்கும். ஒருவேளை அது கிடைச்சிருந்தா எத்தனை பேர் நான் சாகடிச்சிருப்பேன்னு தெரியாது டாக்டர் ஆகி இல்ல. ஆனா அங்க ஒரு பிரேக் ஒண்ணு விழுந்து ஆண்டவர் பாதையை மாத்தி இன்னைக்கு கிருபையா நடத்திட்டு. ஆனா இருந்தாலும் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா டாக்டர் ஆகிட்டார். உண்மைதான், நான் டாக்டர் சதீஷ்குமார் தான். சின்ன வயசுல ஒரு 9th படிக்கும்போது நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ஆகல, எங்கேயோ போயிடுச்சு. ஆனா நான் ஆசைப்பட்டதை எத்தனையோ வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன டாக்டர் ஆக்கி இருக்கிறேன். இந்த படிப்பையும் ஒரு 3 வருஷம் படிச்சு ஆக வச்சிருக்கிறார். அப்போ அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற தேவனா இருக்கிறார் பாருங்களேன், பெரியவர். இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலைங்கிறதுக்காக எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். சில வேளையில மறக்கவே செஞ்சிருவோம். ஆனா அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஞாபகம் இருக்காது. உண்மையா இந்த வார்த்தை பேசுறது கூட நான் நேற்று இரவுல இங்க 1 மணிக்கு உட்காந்து யோசிக்க கூட இல்லை, ஆனா இப்போ ஞாபகப்படுத்த. நேற்று கூட சகோதரர்கிட்ட சொன்னேன், அந்த காஞ்சிபுரம் பகுதியில பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது எனக்கு பெருசா தெரியல, ஆனா அந்த 2 நாள் கூட்டம் நடந்து முடிஞ்ச ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, தம்பி இங்க இருந்து இன்னும் 1 மணி நேரம் டிராவல் பண்ணா உன் கிராமம் இருக்குது, அங்க ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது, உன்னை நான் கூப்பிட்டதே எங்க கூப்பிட்டேன். அழகா ஞாபகப்படுத்தினார். கர்த்தர் கிருபை, அந்த வாலிப பிள்ளைங்களோட தாத்தாங்கள் சித்தப்பாக்கள்லாம் என் சொந்த கிராமத்துல இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் மறந்து போன என்ன, என் நினைவுல அது முன்னாடி இருந்தது. அந்த பகுதியில ஒரு ஆலயத்தை கட்டணும், அதை சொல்லிதான் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த பக்கம் போகாம நான் மறந்து போன வேலையில அதே பட்டணத்துல என்னை கூட்டு போயிட்டு 2 நாள் சுவிசேஷ கூட்டத்தை வச்சு அங்க ஒரு அற்புதத்தை நடத்தி மீட்டிங் முடிஞ்சு ஒரு 12 மணிக்கு அந்த சபையில உட்கார்ந்து இருக்கும்போது ஞாபகப்படுத்துறாரு, இங்க இருந்து 1 மணி நேரம் தான்ப்பா ஊரு, ரெடியாவ தம்பி அப்படிங்கிற சொல்லாம சொல்ற, மறந்து போன காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு. அவ்வளவுதான். அவன் ஆண்டவர் அந்த மாதிரி தான். என்ன நோக்கத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, விடவே மாட்டார். நிறைவேறினதுக்கு அப்புறமா கைவிட மாட்டார், இன்னும் உயர்த்தி தான் போவார். ஒருவேளை நாம மறந்த பாதையை மாத்தி போனாலும் கூட. யோனா என்ன பண்ணாரு, நினைவே பட்டணத்துக்கு போன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவர் பாதை மாதிரி போனாரு. போனவரை பரவாயில்ல நீ போயிட்டியா ஜாலியா இருந்து விடல, புடிச்சு வலிச்சு மீனுக்குள்ள போட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றாரு, மனசுக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்து மனசுக்குள்ள ஆண்டவரே அப்படின்னு கேட்க வச்சு கரெக்டா மீன் அந்த இடத்துல நினைவே பட்டணத்துல கொண்டு வந்து விடுது. அப்போ என்னன்னா, ஒண்ணு உங்களை வச்சு ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவர் என்ன காரியத்துக்கு உங்களை பயன்படுத்த முடிவு பண்ணிட்டாருன்னா, உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் அவர் உங்களை வைத்துதான் அது செய்யலாம். உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உயர்வுக்கு நீங்க தகுதியே இல்லைனாலும் இல்லைங்க, உங்களை தகுதிப்படுத்தி உங்களை ப்ராசஸ் பண்ணி உங்களை உயர்த்துக்கிறது அவருடைய வேலை. என்ன வேணா அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற பிள்ளைங்களா நாம இருக்கோம். அல்லேலூயா. பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற பிள்ளைகளா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம அநேக வேலையில சோர்வு என்ன நடக்குதுன்னா, நாம் ஆசைப்பட்டது நடக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஆசைப்பட்டது நடக்கவே இல்லை அப்படின்னா, இப்படி சொல்றேன், இன்னைக்கு என்ன தெரியல, ஏன் சாட்சி வருது, இது யாருக்கும் தெரியாத சாட்சி, எனக்கும் என் மனைவிக்கு தெரிஞ்ச சாட்சி. ஒரு பீரியட்ல என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க, நீ ஒரு ஜெபம் பண்ணி ஒரு வீடு கேளு ஆண்டவர் கிட்ட அப்படின்னு.
நான் சொன்ன சொந்த வீடெல்லாம் நம்ம எதுக்கு கேட்கணும், வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை கேட்கலாம்ப்பா, இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்குறீங்க, ஒரு வீடு கேட்கலாம் ஆண்டவர் கிட்ட. அப்போ நான் ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கொடுங்க, நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் என்ன நினச்சேன், ஸோ ஆண்டவர் இடத்த காப்பா, நான் வீடு வாங்குவேன்னு நினச்சேன். ஆனால் அடுத்த 2வது வாரமே என்னோட அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வருது, தம்பி இந்த வீடை நான் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு அந்த இடத்துல தான் நம்ம சபையை கட்டி இருக்கிறோம் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட சொன்னார், அவரோட மெசேஜ் கேட்கிறேன், நீ வீடு வாங்கணும்னு ஆசைப்படுற, ஆனா காசு செலவு பண்ண மாட்டான், உனக்கு வீடு வரும் அப்படின்னு. நான் எப்பவுமே மற்றவங்களோட விஷயத்துக்கு ஆசைப்படுற பையன் கிடையாது. ஆனா தேவன் செய்கிற காரியங்கள் பாருங்க. நீ வீடு கேட்ட, அவ்வளவுதான், நீ கேட்ட, நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் நம் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறபடினால அவர் நம்ம உயர்த்த வல்லமையோட தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஒண்ணு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நம்மை நடத்துகிறவர் அவர். நம் கரம் அவரிடத்துல இருக்கிறபடினால அந்த கரம் பாதை மாற்றி கொண்டு செல்லாது, நல்வழியிலே கொண்டு செல்லும். அந்த நல்வழியிலே போகும்போது கரடுகள், முட்கள் எல்லாமே இருக்கும்னா அவர் நம்மை தூக்கி கொண்டு நடந்து செல்வார். உன் பாதச்சுவடு அந்த இடத்துல இருக்காது, அவர் பாதச்சுவடு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை ஒரு காரியம் நம்ம வாசிக்கலாம், எப்படிப்பட்ட நிலையில நம்ம ஆண்டவர் நம்மளுடைய நினைவுகள் அறிந்திருக்கிறான்னு நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 1 நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் எடுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். வந்தான் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த ஸ்திரீயானவளுடைய பேர் இங்க இல்ல. அந்த ஸ்திரீயானவள் எலிசாவின் இடத்துல எதனா கேட்டாங்களானோ இல்ல. அந்த ஸ்திரீனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ஒரு தேவ மனுஷன் இடத்துல போயிட்டு தன் கஷ்டத்தை சொல்லி புலம்பணும்னு தான் இங்க எலியாவின் இடத்துல வந்திருக்கிறான். இது எப்படி ஐயா சொல்றீங்க அப்படின்னா, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, அப்படியே நீ பாட்டுமா, எலிசாவை பார்த்து, ஐயா என் வீட்டுல பஞ்சம் இருக்கு, எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கல. சரிங்களா? என் பஞ்சத்தை போக்குறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்கல. அவங்க ஒரு பிளானோட தேவ மனுஷனா பார்க்க வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு பிளானோட என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன இல்ல, எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னைக்குமே தேவ பிள்ளைங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை தான் பார்க்கணும். நடுவுல நாங்க ஒரு வழிகாட்டி தான். வழிகாட்டிய பின்பற்றுனீங்க, அந்த வழிகாட்டி தவறான வழியை ஒரு ஸ்டேஜில் உங்க வாழ்க்கையில கொடுக்க கூடும். கூகுளே தப்பான வழி டைரக்ஷன் காமிக்கும். ஆனா அந்த பக்கம் போல திரும்ப வழி வந்துடும், அது வேற விஷயம். ஆனா சுத்தல்ல போயிடும். மனுஷன் வழிகாட்டினா சுத்தல்ல போயிடும். தேவன் வழிகாட்டினா கரெக்டான நேர்வழி பாதையில போகும். இன்னைக்கு தேவ சபைக்கு நான் சொல்லுகிற காரியம், அதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த மனுஷனுடைய வார்த்தையும் கொண்டு வராதீங்க. அதை கேளுங்க, அதை செய்யலாமா வேண்டாமான்னு இறைவன் இடத்துல சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா மனுஷ பாதை, எந்த மனுஷனும் கெட்டு போறதுக்காக உபதேசம் பண்ண மாட்டாங்க, நல்லதுக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில வேளைகள்ல அது தவறா போய் முடியக்கூடும். ஆனா எந்த வார்த்தையை கேட்டாலும் தேவ வசனத்தின் படி அது இருக்குதா, தேவன் படி அது செய்யலாமான்னு யோசிச்சு நீங்க ஆராய வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, தன் புலம்பலை ஒரு மனுஷன் இடத்துல போய் சொன்னா போதுன்ட்டு தான் வராங்க. இன் கிரைசஸ், எமோஷனல் கிரைசஸ், கணவன் இறந்துட்டாரு, எமோஷனல் கிரைசஸ், என் பிள்ளைங்களை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற வேதனையோட அந்த ஸ்திரீயானவள் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க.
என் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போறாங்க, என் கையில எதுவுமே இல்லை அப்படின்னு. அங்க வேதத்துல எங்கேயுமே சொல்லப்படலை அந்த ஸ்திரீயானவங்க எனக்கு இன்ன பணம் வேணும், என் குடும்பத்தை நடத்த, இன்ன காரியத்தை நடத்த, இந்த கடனை அடைக்க எனக்கு இத்தனை பணம் வேணும்ட்டு அங்க கேட்கல. என்ன முறுமுறுக்க வந்திருக்கிறாங்க, தன் கஷ்டத்தை சொல்ல வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய நினைவு எப்படிப்பட்டதா இருக்குது? தன் கஷ்டத்தை ஒரு மனுஷனிடத்துல சொன்னா போதும். ஆனா அந்த இடத்துல தேவனுடைய வழிநடத்தல் எப்படிப்பட்டதா இருக்குது? God can change your plan. நான் திரும்ப சொல்றேன், இறைவன் உங்க பிளானை சேஞ்ச் பண்ண உள்ள தேவனா இருக்காரு. இப்படி கற்பனை பண்ணி பார்ப்போம். அந்த ஸ்திரீ என்ன பண்றாருன்னா அந்த தீர்க்கதரிசன இடத்துல போயிட்டு சொன்னா போதும்ட்டு தான் வந்திருக்கிறாங்க, சொன்னா போதும் தான் வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, உமக்கு பயம், உமது அடியான் தேவனுக்கு பயந்தெல்லாம் இருந்தாங்க, பையன் 2 குமார்ல அடிமலாக்க கொண்டு போக வந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்திருக்கிறாங்க. இதுதான் அவங்களோட பிளான். சொல்லிடணும்னு வந்துட்டாங்க. இப்படி வச்சுக்கோ, ஆலயத்துக்கு நீங்க வரீங்க, மனுஷனை பார்க்க வரல, தேவனை பார்க்க வரீங்க. தேவன் இடத்துல உங்கள் குமுறர்களை சொல்லிடுங்க, கேட்காதீங்க, சொல்லுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா சொல்லிட்டு, இந்த பிரச்சனைக்கு இதை செஞ்சா நல்லா இருக்கும்பா, அது தவறு, அது தவறு, அது பெரிய தவறு. நம்ம யார் ஆண்டவருக்கு ஜெபத்துல உபதேசம் பண்றது? நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம்ல. நம்ம பிளானை எதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும்? இல்லைங்க, உன் பிளானை என்னைக்கு நீ ஸ்டாப் பண்றியோ அவர் பிளான் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஸ்டாப் யுவர் பிளான், அலோ ஜீசஸ் டு ஸ்டார்ட் திஸ் பிளான், அவ்வளவுதான். புரியுதா? ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இல்ல, ஆண்டவரே இதெல்லாம் வேணும்பா பண்ணிட்டு, ஆண்டவரே அவங்க கொடுத்தா இது நடக்கும்பா, அவங்க மனசை மாத்துங்கப்பா. கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? ஆண்டவர் ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு வியாபாரம் ஆச்சுன்னா நல்லா இருக்கும், கேட்கணுமா இல்லையா? என்ன கேட்கணும்? நல்லா வியாபாரம் ஆகணும், அவ்வளவுதான். நல்ல வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். நல்ல ஞானம் வேணும், அவ்வளவுதான். இதுதான் நம்ம வேலை. அதை எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணணும். இது எப்படி தெரியுமா இருக்குது? டிரைவர் சீட்ல ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நாம ஆண்டவரை ஓட்ட விடாம, ஓகே, நாம கைய வச்சுக்கிட்டு இப்படி போ அப்படி போல திருப்பின்னு இருக்கிறோம். வண்டி நேரா போகுமா? கற்பனை பண்ணி பாரு. கார்ல உட்கார்ந்து இருக்கிற நீ டிரைவரா, உன் பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டேரிங் ஒரு கை உன் கை இருக்கு, மறுபக்கம் என் கை இருக்கு. நீ இப்படி திருப்புவ, நான் இப்படி திருப்புவேன். வண்டி நேரா போகுமா அலப்பாயமா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ ஜீவம் அலப்பாயத்துக்கு காரணம் அதுதாங்க. அதுதான். என்ன சொல்ல வரணுமோ சொல்லிடணும், முடிச்சிடணும், அமைதியா இருந்தணும். என்ன செய்யணுமோ அவர் செய்வார். அது செய்யற வரைக்கும் நம்ம அமைதியை காத்து கொண்டு இருப்போம்னா அந்த ப்ராசஸ்ல நம்ம வெற்றி பெற முடியும். குத்துற ப்ராசஸா இருந்தாலும் சரி, நெருப்புக்குள்ள போடுற ப்ராசஸா இருந்தாலும் சரி, சொல்லி எடுக்க போகும்போது அப்பம் சுட்டு செத்து போலாம்னு நினைக்கிற ப்ராசஸா இருந்தாலும் சரி, என்ன ப்ராசஸா இருந்தாலும் அவர் கையில நம்ம கொடுக்கும் பொழுது God can change your plan. நீ மரணம் அடையணும்னு நீ நினைப்ப, ஆனா அந்த மரணத்தின் மூலம் உனக்கு அந்த மரணம் அடையாதபடிக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல ஒரு ஆரம்பத்தை போறது ஆண்டவருடைய வாழ்க்கை. இன்னொரு விதவையான சொல்லி பொறுக்கிட்டு இருக்கிற அப்பத்தை சாப்பிட்டு பிள்ளையோட செத்து போலாம் தானே மரணத்துக்கு வந்தாங்க. அங்க என்ன சொல்றாங்க? இந்த 2 ஸ்திரீனிடத்துல நம்ம அங்க ஒரு கீழ்ப்படுகிற காரியத்தை பார்க்க முடியும். இந்த முதலாவது ஸ்திரீ, இந்த ஸ்திரீனிடத்துல வந்து பார்க்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா புலம்புறாங்க. கிரைசிஸ், எமோஷனல் கிரைசிஸ். கணவனை இழந்துட்டாங்க. பினான்சியல் கிரைசிஸ், பொருளாதார கிரைசிஸ், கடன். தேர்ட், பிள்ளைங்களை எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க, பயம். இந்த 3 விஷயமும் ஒரு சேர அவங்களுக்கு அங்க வந்திருக்கு. அப்ப அவங்க வந்து பிள்ளைங்களை பறிக்க வந்தவங்க கிட்ட போராட போல, எதுவும் ஒரு கடன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடல, கடன் வாங்க போல. நேரா எங்க போகணும்? ஒரு தேவ மனுஷன் இடத்துல போகணும். அந்த தேவ மனுஷன் இடத்துல போகும் பொழுது இதை சொல்லிட்டா என் பாரம் முடிஞ்சிருச்சு, அந்த மனுஷன் ஏதாவது எனக்கு சொல்லுவான். அப்ப இன்னைக்கு அந்த தேவ மனுஷனா நமக்கு யாரு இருக்கணும் இந்த காலத்துல அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே நமக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கிறவர். வானத்துக்கு கீழே இருக்கிற எந்த மனுஷனும் சஜஷன் சொல்லலாம், சொல்யூஷன் கொடுக்க முடியாது. அதை நீங்க முற்படும் போது சொல்யூஷனா மாறலாம், மாறாமையும் போகலாம்.
ஆனா ஒருவர் மாத்திரம் அவர் பாதத்துல வந்து அமரும் பொழுது அவர் நமக்கு சொல்யூஷனை நிரந்தரமாய் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அங்க வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாடு என்னன்னா, அந்த ஸ்திரீயானவள் எனக்கு இது வேணும்னு கேட்கவே இல்லை, கை நீட்டி கேட்கவே இல்லை. வந்து அவரோட பிளான் என்னவா இருக்குன்னா, தன் கஷ்டத்தை யாரிடத்துல சொல்லணும்ன்ற பிளானோட வராங்க. அப்படி வந்தவங்களுடைய பிளானை ஆண்டவர் எப்படி மாத்துறாரோ, நீ உன் குமுறலை என்கிட்ட சொல்ல வந்த, இதுதான் உன் பிளான், நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசியை வைத்து அங்க உடனே எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இதை வச்சுதான் நான் சொல்றேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னா, ஐயா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்கும் போது 10,000 இல்லை என்கிட்ட 5,000 தான் இருக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஸ்திரீயானவள் அங்க எதுவுமே கேட்கல, முறுமுறுப்போட வந்துட்டு அவளோட பிளான் என்ன, அவ கஷ்டத்தை தேவ மனுஷன் கிட்ட சொல்லணும். வந்து சொல்லிட்டா, எதுவுமே எதிர்பார்க்கல. உடனே அங்க கேட்ட மனிதன் என்ன செய்யறார், தேவ மனுஷன் தீர்க்கதரிசி சொன்னா, நான் உனக்கு என்ன செய்யணும், சிம்பிள் ரகசியம். ஆண்டவர் கிட்ட வந்தோம்னா பல 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 பலன்னு குறைய சொல்றது நல்லது, சொல்லிட்டீங்க. ஆனா அந்த குறைக்கு சொல்யூஷன் அவர் தான் தரணுமே தவிர, இதை செஞ்சா இது நடக்கும் நம்ம யார் ஆண்டவர். அந்த மாதிரி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க? எல்லாரும் தான், யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே தான். அது வேண்டாமே, சொல்றது நம்ம கடமை, சொல்லிட்டோம், குறைய சொல்லிட்டோம், செய்யறது அவர் கடமை, செய்ய வல்லவராயிருக்கு. அமைதியாக அது எப்படி செய்வாருன்னு நம்ம சந்தேகப்படவே கூடாது. எகிப்து தேசத்துல இருந்து வெளியில வாங்கன்னு சொல்லிட்டாரு, நிலைக்கால்கள்ல ரத்தத்தை பூசுங்கன்ட்டாரு, முதல் பாதுகாப்பு. 2வது சங்கார தூதுவலை வச்சுட்டு அந்த ஊர் ஜனங்களை அடிச்சாரு, வெளியே வாங்கன்னு சொல்லிட்டாரு. வெளியில போகும்போது இந்த டைரக்ஷன்ல போகாத இந்த டைரக்ஷன் போகும்னு சொல்லிட்டு செங்கடல் பக்கம் திருப்பி விட்டாரு. செங்கடல் முடிஞ்சு போச்சு, முறுமுறுப்பு வந்துடுச்சு. இட்ஸ் a process. அவருக்கு தெரியும், உன்னை ஒரு காரியம் தொடர்ந்து வந்து உன்னை பிடிச்சிக்கிட்டே இருக்குதா, உன்னை அழிக்கிற வந்துகிட்டே இருக்கா, நீ எந்த பாதையில போனாலும் அது வரும்னு அவருக்கு தெரியும். ஆனா எந்த பாதையில உன்னை நடத்தினா அது வராதுங்கிறத அவருக்கும் தெரியும். நீ விரும்புகிற பாதையில நீ போவனா பாவ வாழ்க்கையோட போயிட்டே இருப்ப. ஆனா அவர் விரும்புகிற பாதையில நீ போவனா அந்த பாவ வாழ்க்கை பின்னால தொடர்ந்து வரும். ஆனா ஒரு நேரத்துல ஒரு தருணத்துல அந்த பாவ வாழ்க்கை நீரில் அமிழ்கிறது போல அது அமிழ்ந்து போயிடும், உன்னை விடுதலை ஆக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. கர்த்தர் அந்த காரியத்தை தான் செய்வார். அழகா அவங்க பிளான் என்ன, இப்படி போயிடலாம், வெளில கொண்டு வந்துட்டா நம்மளை இப்படி நடத்திடுவார், அப்படி நடத்திடும், சந்தோஷத்தோடு வந்துடும். ஆனா நேரா டைரக்ட் பண்ணாரு, டைரக்ஷனை மாத்தி விட்டாரு. மாத்தி விட்டுட்டு செங்கடல்ல நேரா எடுத்து நிறுத்திட்டாரு. ஒருவேளை நீ இந்த பாதையில அந்த பாதையில போயிருந்தாங்கன்னா ரதங்களும் குதிரைகளும் வந்து சங்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கும், சாவடிச்சுட்டு போயிருப்பான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல செங்கடலை பிளந்து அதுல நடக்க வச்சு அதுல அவங்களை உள்ள கொண்டு வந்து நீரினால முழுக பண்ணினார். அப்ப இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பிளான் ஒண்ணு இருக்கும், அந்த பிளான் பிரகாரம் நம்ம போவோம்னா அக்கிரமத்துல மாட்டோம், குரோதத்துல மாட்டோம், மனுஷனோட நிந்தையில மாட்டோம், பாவத்துல விழுந்து கிடப்போம், எழும்ப முடியாது. ஆனால் நாம் கேட்கிற இடத்துல சொல்ற விதத்துல சொல்லிட்டு அமைதியா இருப்போம்னா அவர் நம் கையை பிடித்து நமக்கு வழிகாட்டி. ஏன்னா சங்கீதம் 37:5 யாராவது ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ ஒப்புவித்துட்டு நீ அமைதியா இரு, அவர் காரியத்தை வாய்க்க செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உண்மையா சொல்றாங்க, நம்ம எந்த நிலையில கீழே இருந்தாலும் மனுஷன் அவன் காலை தூக்கி நம்ம தலை மேல வச்சு நம்மளை அழுத்தி கீழே தள்ளினாலும் இல்ல, இயேசுவேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்டா போதும், அந்த காலை தூக்கி அப்படி வச்சுட்டு அந்த காலுக்கு முன்பாகவே நம்மளை உயர்த்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கவலை வேண்டாம் தேவ பிள்ளைங்களை, இப்படிதான் என் வாழ்க்கை போகுது, இப்படிதான் அந்த நிலை நமக்கு வேணவே வேண்டாம். அப்ப அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பான். என்ன செய்யணும்,
அந்த ஸ்திரீயின் இடத்துல பதில். அடுத்து வாசிங்க. போதும் போதும். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றால் அப்ப என்ன அர்த்தம்னா, அம்மா உங்களுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன். மேரி சிஸ்டர் அப்படியே சிஸ்டர் பார்க்குற வரை தலையாட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா ஐயோ இப்படி கேட்டுட்டாரே, இப்போ நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. வீடு கேட்பேனா, காரு கேட்பேனா, 10 லட்சம் பணம் கேட்பேனா, இல்லை 3 வேளை பிரியாணி கேட்பேனா, இல்லை 365 நாள் எனக்கு புது ட்ரெஸ் வேணும்னு கேட்பேனான்னு பதறி போய் நின்ட்டாங்கப்பா. இல்லை ஏன் அவங்க அப்படி இருந்தாங்கன்னா, எமோஷ்னலா அவங்க இருந்த நிலையில அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்க மறந்துட்டாங்க. எமோஷனல், கணவனை இழந்த துக்கம், பிள்ளையை எடுத்து கொண்டு போயிடுவாங்கிற பயம், கடன் நெருக்கடி. இன்னைக்கு அநேக வேளையில நாமளும் எமோஷனல் கிரைசிஸோட தான் தேவ சமூகத்துல போறோங்க. தேவ சமூகத்துல போறோம். அப்ப அவர் என்ன வேணும்னு கேட்கும் பொழுது என்ன கேட்கறதுனே தெரியாம, இப்போ பிறந்த குழந்தைக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு கேட்போம். உண்மைதாங்க, உண்மைதான். இப்போ பிறந்த குழந்தைக்கு இப்போதுலேருந்தே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்கேஜி தான் போயிருக்கோம், யூகேஜி தான் போயிருக்கோம். ஆண்டவரே என் மகளுக்கு நல்ல கணவனை கொண்டு வாங்க சுவாமி. இங்க ஜெபம் பண்ணவங்க இருக்கீங்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். அந்த பொண்ணு வளர்றதுக்கு ஒன்று 24 வருஷம் இருக்குங்க. இதுதான் குழம்பி போய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாம். அப்போ இப்படி ஜெபம் பண்ணும்போது அப்போ யாரும் என் ஜெபத்தை ஆண்டவரே கேட்க மாட்டேங்கிறாருங்க. என்னப்பா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையன் வரணும்னு கேட்டால் இன்னும் வரவேலையோ, உன் பொண்ணு எத்தனாவதியா படிக்குது, 1வது படிக்குது, சோர்வு வரும். அப்போ ஜெபிக்கிறதுல ஒரு ஞாபகம் உள்ள பிள்ளைகளாய் அந்த தேவைக்கு என்ன நாளைக்கு உண்டான குறித்த கவலைகள் வேண்டான்னு வேதம் சொல்லுது. ஆனால் பாவியாக இருக்கிற நம்ம மனுஷனுக்கு நாளைக்கு இல்லை 40 வருஷம் கழிச்சு என்ன தேவைங்கிற நம்ம நினைக்கிறோம். அதே ஆண்டதான் எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள், சுறுசுறுப்பை எப்படி சேமிக்க வைக்கணும்னு கற்றுக்கொள் சொல்றாரு. அப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஞானத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதன்படி நம்ம செய்யணும். அப்போ இங்க பார்க்கிறோம், அந்த ஸ்திரீக்கு சொல்ல தெரியல, எமோஷனல். அந்த ஸ்திரீயானவரிடத்துல சொல்ல தெரியல. இன்னைக்கும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தோன்னா கட 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 கடன்னு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் 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 ஆண்டவர்னு அப்படியே ஸ்டாண்டர்டா நம்ம கொட்டிட்டு போயிடும். எமோஷனல். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாருன்னு வச்சுக்கோ, என்ன கேட்பீங்க? ஐயோ என்ன கேட்கறதுல தெரியலையேன்னு எதுவுமே வேண்டான்றோம். உண்மைதான், எதுவுமே வேண்டான்றோம். உண்மைதான். அப்போ ஞானம் உள்ள பிள்ளைகளா நம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவர் மேலே சார்ந்து என் வழி இதுவாக இருக்கிறது என்று நான் நினைத்திருக்கிறேன், ஆனால் அவர் அவருடைய வழியில என்னை நடத்தும் பொழுது எனக்கு எல்லாம் கிடைக்குங்க. கூப்பிட்டு வந்துட்டாரு, பாப்பான்ட்டார், ஜனங்களை கூப்பிட்டாரு. சாப்பாடு இல்லாமையா கூப்பிடுவாரு, ஆகாரம் இல்லாமையா கூப்பிட்டு வந்திருப்பாரு, அவருக்கு தெரியும். ஆனா ஜனங்கள் முந்தி கொண்டார்கள். அவங்க பிளான், காடை வந்தா நல்லா இருக்கும், மண்ணா வந்தா நல்லா இருக்கும், அது வந்தா நல்லா இருக்கும், இது வந்தா நல்லா இருக்கும். கூப்பிட்டுட்டாரியா? உன்னை தாயின் கருவில் இருக்கும்போதே பெயர் சொல்லி அழைத்துட்டாரியா? உன் துன்ப வேலையிலும் அவர் இருக்கிறார், உன் இன்ப வேலையிலும் அவர் இருக்கிறார். உன்னை நிந்திக்கும் பொழுதும் உன் பட்சத்துல இருக்கிறார். உன் நீ நிந்தனையில இருக்கும் பொழுதும் உன்னை தேற்ற அவர் பட்சத்துல இருக்கிறார். அதை நீ மறந்து விட்டாய். அவர் சித்தம் ஒன்றில் நிறைவேறும் என்ற விசுவாசம் உனக்குள்ள இல்லாதபடினால உன் சித்தத்தின்படி நம் சித்தத்தின்படி நாம் ஓடுகிறதுனாலதான் நமக்கு தோல்விங்க. அவர் சித்தத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எந்த டைரக்ஷன்ல போகணும்னு கேட்டுட்டு அவர் சத்தத்துக்காக நம்ம கீழ்ப்படியும் போது அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்ரீநடத்துல அவர் கேட்கிற 2வது அதிகாரத்துல கேட்கிற உனக்கு என்னமா வேணும்னு அவனுக்கு சொல்ல தெரியல. அவரே சொல்றாரு பாருங்க, உன் வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு வா. அப்பதான் சொல்றாங்க, என் வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. 3ல பார்க்கிறோம், அப்பொழுது அவர் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறுமையான பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாம் வார்த்து நிறந்ததை ஒரு பாத்திரத்துல வை என்றார். கைடன்ஸ் கொடுக்கிறார். வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி
நிரப்பு. அப்ப நீ ஜெபிக்கிற காரியம் அயல் வீட்டுக்காரருக்கு கேட்காதபடிக்கு நீ பூட்டின கதவுல பூட்டின வீட்டுக்குள்ளே உன்னோடு இருக்கிறவர் கேட்கும்படியாய் மாத்திரம் ஜெபம் பண்ணு. உன் முறுமுறுப்பை உன் புலம்பலை மனுஷங்க கேட்கும்படியாய் நீ செய்யாதே. உன்னை அது ஈனம் பண்ணும். ஆனால் அதற்கு மாறாக உன் கதவை பூட்டி நீ தேவ சமூகத்துல நீ இருப்பாயானால் அது உனக்கு ஜெயத்தை தருகிறதா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட பிரேயர் பேட்டர்னை மாத்திடுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காரியம் தெரியும். எல்லாம் நிரம்பி சம்பூர்ணமா இருக்கும் பொழுது எண்ணெய் வார்த்தது சுரந்து கொண்டது நின்று போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. எந்த எமோஷனல் கிரைசிஸ்ல இருந்தால் நீங்க நிதானமா இருக்கும் பொழுது, கர்த்தரிடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு ஐயா கிட்ட பார்க்கலாம். முழுவதும் வலையை போட்டு மீன் அகப்படாமல் தன் சுய பிரயாசத்தின் மேல சார்ந்து, சுய பலத்தின் மேல சார்ந்து ஒரு மீனும் கிடைக்காம பகல் வேலையில வராங்க. ஆனா அங்க God has a plan for Peter. அங்க என்ன பண்றாரு? உன் வலைய ஆழத்துல போய் போடுன்னு சொல்ல, உன் வலைய போடுங்க. போட்ட உடனே கூட வலை நிறைய மீன்களை எடுக்கிறாங்க. இது எப்படி முடிஞ்சது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். இங்க தீர்க்கதரிசி உங்க வீட்டுல இருக்க பாத்திரத்தை எடுத்துடுவான்னு சொல்றாரு. என்ன பண்றாங்க? எடுத்துட்டு வந்தாங்களா இல்ல எடுத்துட்டு வரலையா? எடுத்துட்டு வந்தாங்க. பாத்திரம் நிரம்பிடுச்சு. வளையம் போடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பீட்டர் போட்டாரா போடலையா? போட்டார். அப்ப ஐயா, நாங்க எங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்க, செழிப்பா இருக்க நாங்க என்னையா பண்ணோம்? 3 வேளை ஜெபம் பண்ணு, குடும்ப ஜெபம் பண்ணு, வேதம் வாசி. இதை தவிர வேற எதனா இருக்குதா? இல்ல, நம்ம செய்வோம். இதை தவிர வேற எதனா இருக்கா? செய்வோம். நைட்டு 12 மணிக்கு போயிட்டு அந்த செவரை தொட்டுவாங்க அப்படின்னா செய்வோம். கரெக்டா இல்லையா? என்ன சொல்றார் ஆண்டவர்? அனுதினமும் என்னை குனிந்து பார். இது உன் பிளானா இருக்கட்டும். ஆனா என்னிடத்துல குனிந்த உன்னை மனுஷங்களுக்கு முன்பாக உயர்த்துவது ஏன் பிளான்? நீ தலை குனிய கூடாதுன்னு நினைக்கிறியா உன் வாழ்க்கையில? வேத வசனத்துக்கு தலையை தாழ்த்து, மனுஷங்கள் முன்பாக தலையை உயர்த்துகிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அப்ப இதுக்கு அடித்தளம் என்னன்னா கீழ்ப்படியறதுதாங்க. அடித்தளம் என்ன? கீழ்ப்படியறது. அப்போ ஜெபம் பண்ணணும், வேதம் வாசனை. இன்னைக்கு நமக்கு அநேக வேலைகள் உண்டு, அநேக தருணங்கள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனாலும் கூட நாம இந்த தேவ வசனத்துக்கு டைம் கொடுத்து காத்திருப்போம்னா கர்த்தர் நம்ம உயர்த்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியம் நம்ம அழகா பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல், அவருடைய பிளான் என்னவாங்க இருந்தது? எல்லாரையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு நிருபம் வாங்கிட்டு போறார். அவர் எங்க போனாலும் ஆர்டர் இல்லாம போக மாட்டார். எல்லாரையும் அழிச்சுடணும்பா, இந்த கிறிஸ்தவ ஜனமே இருக்கக்கூடாது, அழிச்சுடணும்னு சொல்லிட்டு அழிக்க போறார். ஆனாலும் அவர் நினைவு ஒன்னா இருக்குது. அழிக்க போன மனுஷனை சந்திச்சு அநேகருக்கு வெளிச்சமாய் மாற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு அழிவுக்கு போய்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கைய உன் விசைப்படகை திருப்புவதற்கு, உன் படகுல இருக்கிற சுக்கானை நீ திருப்பும் பொழுது உன் பலத்தினால திருப்ப முடியாது. உன் கைகளை எடுத்து உன் சுக்கானை திருப்புவதற்கு அவர் கரத்திலே கொடுப்பாய். ஆனால் உன் படவை அவர் ஓட்டுவதற்கு, அவரை கேப்டனா வைப்பதற்கு நீ கொடுக்க இந்த நாளில் உன்னை ஒப்பு கொடுப்பாய். ஆனால் கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், புயல் வரட்டும், மழை வரட்டும், ஆனாலும் நீ யாரிடத்திலே உன் கப்பலை கொடுத்திருக்கிறாய்? உன்னை வழி நடத்துற, உனக்காக இந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்துவினிடத்துல உன் பணவை கொடுத்தபடியினால அவர் உன் வாழ்க்கையினுடைய சுக்கானை
திருப்பி எந்த பாதையில போனா காற்று வரும் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினால, எந்த திசையில போனா மனுஷனுடைய வார்த்தை உன்னை அழிக்கும் என்று அவர் நினைத்திருக்கிறபடியினால, அந்த திசைக்கு எடுத்து செல்லாதபடிக்கு அவர் உனக்கு வேறு திசையை காண்பித்து அந்த திசையிலே நடக்கும் பொழுது நீ தேவனை ஆராதிப்பது நிச்சயம். தேவன் செய்கிற அற்புதத்தை காண்பது மிக மிக நிச்சயம். உன் பலத்தினாலே உன் வாழ்க்கையை ஓட்டலாம் என்று நீ எண்ணுவாயானால் உன் பலன் ஒரு நாள் குன்றி போகும். அப்பொழுது நீ சோர்ந்து முடங்கி கிடப்பாய். என் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் என்று உன் பலவீனத்தை அவர் கைகளிலே அவர் பாதத்திலே நாம் போட்டு விடும் பொழுது அவர் பலன் நம் வாழ்க்கையில பூர்ணமாய் விளங்கி அவர் நம் வாழ்க்கையில வைத்த சித்தம் நிறைவேற அவர் டைரக்ஷன்ல நம்ம நடத்தி செல்வது நிச்சயங்க. இன்னைக்கு ஒருவேளை உனக்கு தாளந்துகளோ அறிவோ ஞானமோ பண செல்வமோ எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு இருக்குது, இயேசு கொடுத்த வாழ்க்கையில் இயேசு உனக்குள்ள வைத்த விசுவாசம் உன்னிடத்துல இருக்கிறபடினால உன் விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்கு உன்னிடத்துல என்ன இருக்கு என்று கர்த்தர் கேட்கிறபடினால என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று நீ சொல்ல கூடுமானால் நீ அப்படி சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்க கூடிய ஜீவன் இந்த நாளிலே என்னிடத்துல உண்டு என்று நீ அவரிடத்துல சொல்லும் பொழுது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதை பெற்றுக் கொள்வாய் என்பது நிச்சயம் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்கிறார். தேவ பிள்ளைகளா, அவ்வளவுதாங்க. அந்த மங்கி போன விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். இனி நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, இனி விசுவாச வீரனாய் வீராங்கனையா நீ நடக்கும் பொழுது, நீ விசுவாசத்தின்படியே உன் விசுவாசத்தின்படியே அவர் காரியத்தை வாய்க்க செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நிலச்சிரு உன் விசுவாசத்துல. யோசேப்பு அவங்க அண்ணன்களை பார்க்கணும்னு போயிட்டு அவர் ஒரு பிளான்ல போனார். ஆனா அந்த பிளான் நடந்து முடிஞ்சு வந்துட்டாருன்னா இன்னைக்கு யோசேப்பை பத்தி நம்ம யாருமே பேச மாட்டோம். ஆனால் தேவனுடைய பிளான், யோசேப்பினுடைய பிளான் தன் அண்ணன்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனாரு. ஆனால் தேவனுடைய பிளானோ குழிக்குள்ள போகணும், அடிமையா விற்கப்படணும், போத்திபார் வீட்டுல இருந்து ஜெயிலுக்கு போகணும், ஜெயிலுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு அரியணையை உண்டாக்கணும், ராஜாவுக்கு அடுத்தபடியே அமர வைக்கணும், முத்திர மோதிரத்தை கொடுக்கணும். தேவ பிளானுக்கு அத்தனை ப்ராசஸை கடந்து போகும்பொழுது அந்த அரியணை கிடைச்சு. இன்னைக்கு ஒருவேளை எதுவும் எனக்கு ஈஸியா கிடைக்கல நீ சோர்ந்து போயிருப்பாய். ஆனா இல்ல, தேவன் ஒரு ப்ராசஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையில. அது முடிஞ்சு உன் கையில வரும் பொழுது அவர் நிச்சயம் காரியத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஜெரமியா 10:23 வாசிங்க. அல்லேலூயா. அப்போ மனுஷனால ஆகிற காரியங்கள் ஒண்ணுமே இல்லைங்க, தேவனாலதான். சங்கீதத்தின் புஸ்தகம் 119:51 வாசிங்க. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். அல்லேலூயா. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை சாட்சிகளை உமக்கு நேராக திருப்பினேன். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு சீர்தூக்கி பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வழி எந்த பக்கம் போகுது, இன்னைக்கு உங்களுடைய காரியம் எந்த பக்கம் போகுது, உங்களுடைய வேதனைகள் எந்த பக்கம் போகுது என்பதை நீங்க சீர்தூக்கி பார்ப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிற. ஒருவேளை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் இப்படியா சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இன்னைக்கு இருதயம் ஏராளமான காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு குறைய கேட்க வந்துட்டேன்னா ஒரு குறை சொல்வீங்களா, 100 குறை சொல்வீங்களா? கேட்கிறவனுக்கே பயம் வந்துடும், ஓடி போயிடுவோம், ஐயோ அப்படின்னு. ஆனா கடைசியா நிலைச்சு நிக்கிறது என்ன? அவருடைய யோசனை. அப்போ உன் பேரிலே அவர் ஒரு யோசனை வைத்திருக்கிறார். நீ ஏளனமாய் பார்க்கப்படுகிறாய் என்ற யோசனை உனக்குள்ளே இருக்கும், நினைவுகள் உனக்குள்ளே இருக்கும். ஆனால் உன்னை குறித்து அவர் யோசனை வைத்திருக்கிறார்னா அது உன்னை ஏளனம் பண்ணின ஜனங்களுக்கு முன்பாக அவர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு சங்கீதம் 37:5 எல்லாரும் வாசிங்க ஒரு விஷயம்.
அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியறது எத்தனை பேருங்க? அல்லேலூயா. ஒண்ணும் இல்லைங்க. எப்படி அந்த ஸ்திரீயானவள் தன் வீட்டிலே இருந்த பாத்திரத்தை எடுத்து வந்து கொடுத்த பொழுது அதை தீர்க்கதரிசி ஆசீர்வதித்து கொடுத்து அது நிரம்பினதோ, இதோ வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தை அக்னி ஜுவாலையா எரிகிறதா இருக்கிறபடினால உன் வாழ்க்கையில இந்த வார்த்தை எரிய வேண்டும் என்றால் இந்த எண்ணெய் ஆகிய இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்க முடியுமானால், திரும்ப வாசிங்க 37:5, உன் வழியை கர்த்தருக்கு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ அவரை மேல் நம்பிக்கையா? அப்போ என் வழியை இன்னைக்கு இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை கொடுக்கிறேன்னு யாரேனும் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. யாரேனும் ஆண்டவரே இந்த வசனத்தின் பிரகாரமாய் சங்கீதத்தின் 37:5 பிரகாரமாய் என் வாழ்க்கையை நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உனக்கு ஆண்டவர் புதிதாய் தென்படுகிறவராய் இருந்தாலும் சரி, இன்னைக்கு தான் நான் முதல் முறை சபைக்கு வந்திருக்கேன், என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு ஒருவேளை நீ எண்ணிக்கொண்டிருப்பாய். ஆனால் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா காரியத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கு. உன் வழி இன்னைக்கு நமக்கு தான் தெரியும் என் வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கு. ஒருவேளை என் வழி பாவத்தின் வழியா இருக்கலாம், ஒருவேளை என் வழி முறுமுறுப்பின் வழியா இருக்கலாம், ஒருவேளை என் வழி பஞ்சத்தின் வழியா இருக்கலாம், ஒருவேளை என் வழி தரித்திரத்தின் வழியா இருக்கலாம். ஆனால் ஒன்று மறந்துடாத தேவ பிள்ளையே, எந்த வழியானாலும் சரி அந்த வழியில இயேசு வந்து நிற்கும் பொழுது அவரை தாண்டி போகாதே, அவரை மீறி போகாதே. நீர் அவர் அண்டையிலே உன் அண்டையில அவர் வந்து நிற்கும் போது ஐயரே என்று அவர் கரத்தை பிடித்து சொல், என்னை காக்க ஒரு கரம் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சுவாமி, உம்மை தாண்டி நான் போனவனாய் இருப்பேனே, ஆனால் அதையும் நீ தாண்டி என்னிடத்தை வந்து நிற்கிற இந்த நாளில என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நான் விசுவாசிக்கிறேன், என்னை காக்க ஒரு கரம் உண்டு, எனக்கு வழிகாட்டிய என் இயேசு உண்டு, என் நிந்தனைகள் போராட்டத்தில் என்னை விடுவிக்க ஒரு வல்லமை உள்ள தேவன் ஒரு உண்டு என்பதை நான் அறிந்தபடினால என் வழியை முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் வைத்து ஐயரே நீர் காத்துக்கொள்ளும், என் குடும்பத்தை கடாட்சித்தரும், என் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தரும், என்னுடைய வேலையின் காரியத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என் பொருளாதார தேவைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளுக்கு உண்டான நன்மைகளை நீர் செய்ய நான் உங்க பாதத்தில் வந்து விழுகிறேன் என்று விழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் காக்கும் கருமாய் இருந்து விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அவர்களை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அவர்களை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. ஒருவேளை நீ மனுஷன் நம்பி இருக்கலாம், உன் ஆவினால் அறிக்கை பண்ணு. மீண்டும் ஒரு முறை விசுவாசத்தோட அறிக்கை பண்ணு. உன்னை காக்க வல்லவர் உண்டு. நீ விசுவாச அறிக்கையிடும் பொழுது, விசுவாசத்தினால் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, மீண்டும் ஒரு முறை நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. மீண்டும் ஒரு விசை நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நீ நம்பினபடினால அவர் உன்னை உயர்த்துவது நிச்சயம். அவரிடத்துல தஞ்சம் அடைந்த ஒவ்வொரு பிள்ளைகளை அவர் பாதுகாப்பது நிச்சயம். எந்த சூழல்ல நீ இருந்தாலும், என்ன வேதனையோடு நீ வந்திருந்தாலும், உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம நீ பயந்து வந்திருந்தாலும், உன் குடும்பத்தின் சூழ்நிலையை நீ அவரை தேடி வந்தபடியினால அவர் அந்த சூழ்நிலை மாற்ற வல்லமை உள்ள தேவன் என்பதை நீ விசுவாசிப்பாய். ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களை மாற்ற வல்லமை உள்ள தேவனா அவர் இருக்கிறார். சீர்கேடான காரியங்கள் குடும்பத்தில் இருக்குமே ஆனால் அவைகளை நிர்மூலமாக்கி போட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை. எழுதினாழ்ந்தது நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் வேதம் சொல்ல கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினாலே அவர்களை துன்மார்க்கருடைய கைகளுக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 37:40 இப்படியாக சொல்ல கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். உனக்கு யாருமே இல்லைன்னு நீ ஒருவேளை கலங்கி இருப்பேனா, நான் இயேசுவை நம்புவேன்னு சொன்ன இந்த வார்த்தைக்கு அவர் உன்னை விடுவித்து துன்மார்க்கமாய் நடக்கிற காரியங்களிலிருந்து உன்னை தப்புவித்து வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற தகப்பனே, இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வராத ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானத்தோடு எங்கள் குடும்பங்கள் நிலை தங்கி இருக்கபடியாய் இந்த பகுதிகளில் எங்கள் குடும்பம் சமாதான குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் இருக்க நீங்க கிருபைத்தாங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீங்க, வேதனைகளிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீங்க, வேண்டிக் கொண்ட ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மனக்கவலைகளை நீக்கி போட்ட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு தேவன் எங்களுக்காய் கொடுத்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து தேவ வார்த்தையின்படி கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுத்தபடினால நீங்கள் எங்களை உயர்த்துவது நிச்சயப்பா. தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி. கர்த்தர் இந்த நாளை பொறுப்பெடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.